ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின் சேனல். நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.8 வந்து எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் -5 1 3 4 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி மொத்தம் 3 நம்பர் 3 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னவா இருக்கணும்னா எக்ஸ் டு ஒய்யாக இருக்கணும். கரெக்டாக? எக்ஸ் டு ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அண்ட் ஒய் வந்து என்னது உங்களுக்கு செகண்ட் கோஆர்டினேட். கரெக்டாக? சரி, இதில் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. R1 R2 R3 3 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ரிலேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷனு அல்லது ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஏரோ டயக்ராமில் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ வருமா? ஓகே. ஸோ வந்து எக்ஸுக்கு வந்து என்னென்ன இருக்குது? -5 1 3 4. கரெக்டாக? 4 வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ஒய்க்கு என்ன இருக்குது? ஏ பி சி. ஓகேவா? 3 வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ், இதுதான் என்னோட ஒய். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒனில் -5ஐயும் ஏவையும் பேர் பண்ணியிருக்காங்களா? ஸோ -5ஐயும் ஏவையும் நான் பேர் பண்ணிட்டேன். அகெயின் என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஏ, மறுபடியும் 1 ஏ. ஓகேவா? அடுத்து 3 பி, 3 பி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே ஃபங்க்ஷன்னா என்ன, ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஷார்ட்ஸோ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் நிறைய போட்டாச்சு. அதில் போய் நீங்கள் ஒரு தடவை உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அதில் இருக்க ஒரு மெயினான பாயிண்ட் என்னென்னா, நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டர் டொமைனும் செகண்ட் கோஆர்டினேட்டர் வந்து நான் கோடொமைனும் வச்சுக்குவேன். என்னோட டொமைனில் எந்த எலமெண்ட்டுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா என்னோடது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல R1 இஸ் நாட் அ function. R1 is not a function because element 4 எதில் இருக்கு? Xல இருக்கு. belongs to X, does not have an image in Y. ஓகேவா? இவ்வளோதான் ரீசன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னோட டொமைனில் எந்த எலமெண்ட்டும் லெஃப்ட் ஓவராக இருக்கக்கூடாது, எல்லாமே பேரடாகி இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவுட்புட்ஸ் வந்து இருக்கணும். அதாவது என்னோட ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும். மல்டிபிள் அவுட்புட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஃபங்க்ஷனாக நாட்டா அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எனக்கு இங்கே லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷனை நான் கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் ஒன் எழுதலாம். செகண்ட் ஒன் வந்து கொஸ்டின் எழுதிட்டேன். ஸோ R2 விச் இஸ் ஈக்குவல் டு -5 பி. அப்போ என்னோட -5 வந்து பிக்கு பேர் ஆயிருக்கு. அடுத்து 1 பி, 1 பியும் எனக்கு பேர் ஆயிருக்கு. அடுத்து 3 ஏ, 3 ஏவும் பேர் ஆயிருக்கு. அடுத்து 4 சி, 4 சி. இப்போ ஃபர்ஸ்ட் செக் என்னது? என்னோட டொமைன் பார்ட்ஸில் எல்லாமே பேர் ஆயிருக்கா? எஸ், பேர் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் இருக்கா? -5க்கு பி இருக்குது, 1க்கு பி இருக்குது, 3க்கு ஏ இருக்குது, 4க்கு சி இருக்குது. எனக்கு 2 இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு அவுட்புட்டுக்கு 2 இன்புட் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் என்னோட ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு கேட்டகரி. இப்போது எனக்கு எல்லாமே ஆக்குப்பை ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே எனக்கு என்ன வருது அப்படின்னா, R2 இஸ் அ function and all the elements in X has an unique image in Y. அவ்வளோதான். ரீசனோட சேர்த்து நம்ம எழுதிட்டு போயிடணும். ஓகே, எனக்கு எல்லாமே இண்டிவிஜுவல் இமேஜஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான். யூனிக் இமேஜ் இன் ஒய். அவ்வளோதான். இப்போ தேர்ட் கொஸ்டின் எழுதிடலாமா? இப்போ நான் வந்து தேர்ட் கொஸ்டின் எழுதிட்டேன்.
ஸோ கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நான் ரீட் பண்ணி ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுறேன். நான் ஏன் எக்ஸ் அண்ட் ஒய் முன்னாடி ஃபில் பண்ணிட்டேன்னா இதுதான் எனக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களே. ஒவ்வொரு கொஷினுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்டிவிஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். பட் பேசிக்காக கொஷின்ஸ் எனக்கு இதுதான். ஓகே, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்காக எனக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எக்ஸு ஒய் என்னன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிச்சோம், அடுத்து R2 கண்டுபிடிச்சோம், அடுத்து R3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றா பேர் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே வரோம். கரெக்டாக? இப்போது தேர்ட் கொஸ்டின் விசிபிளாக இருக்கா? தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினில் -5, ஏங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ -5, a இது வந்து ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ஸ் எஃப். ஓகேவா? அடுத்து 1, a அடுத்து 3, b போட்டாச்சு. அடுத்து 4, c போட்டாச்சு. அடுத்து வந்து 1, b the main matter starts here. என்ன மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் இன்புட்ஸ்க்கு சேம் அவுட்புட் இருக்கலாம். கரெக்டாக? மல்டிபிள் இன்புட்ஸ்க்கு சேம் அவுட்புட் இருக்கலாம். போன கொஷினில் பார்த்த மாதிரி. போன கொஷினில் என்ன பார்த்தோம்? எனக்கு வந்து 1க்கும் 3க்கும் சேம் அவுட்புட் பின்னு இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஒரே இன்புட்டுக்கு எனக்கு 2 அவுட்புட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ 1க்கு எனக்கு ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. அப்படி இருந்தால் அது தப்பு. அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இங்கே என்ன எடுத்து எழுதுவோம் அப்படின்னா, R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் because ஏன்? because the element 1 belongs to X has two different அவுட்புட்ஸ்ங்க நம்மளோட இது 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ்ன்னு எழுதலாம். 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் Y. அவ்வளோதான். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கனால எனக்கு இது நாட் அ ஃபங்க்ஷன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். கரெக்டாக? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.